உங்ககிட்ட பேசிடுறேன். உட்கார்றது எவ்வளோ கஷ்டம்னு இன்றைக்கி தான் தெரிஞ்சுது. எத்தனை வகையான ஆசனங்கள் இருக்கோ அவ்வளவும் போட்டு பார்த்துட்டோம். எந்த டிவியும் பார்க்காம இப்போ இன்றைக்கி தான் இத்தனை ஆசனம் போட்டிருக்கோம்னு நினைக்கிறேன். ஆனால் ஒவ்வொரு முறையும் காலை மாற்றி வைக்கிறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன், 5 நிமிஷம் திருப்பி அப்போ தான் அந்த உடம்பு வெயிட் பூரா காலில் வருது. பெரிய உண்மையிலே இந்த சமணக்கால் போட்டு உட்காருதுன்னு சொல்லுவாங்க. அது வேற ஒன்றும் இல்லை, சமணனுடைய கால் தான் அது. சமணர்கள் தான் அந்த மாதிரி முதல்ல உட்காந்து அவங்க நிஷ்டை பண்ணுவாங்களாம். அதனால் அது சமணன் கால் தான் சமணக்கால்னு அது வந்ததுன்னு தொல்லியல் ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. ஏன்னா நானாக சொன்னால் அது ஏதாவது யோசிச்சிடக்கூடாது. அது 2 சொல்லி நானா 3 சொல்லி நானான்னு இவர் ஆரம்பிச்சிருவார் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. அதனால் இந்த நல்ல ஒரு அரங்கம், எல்லோரும் மனம் விட்டு பேசுகிறது ரொம்ப நல்லா இருந்தது. இன்னொன்று கூட நான் நினச்சேன், இப்போ இவர் பார்த்திபன் சார்கிட்ட சொன்னேன், நடுவில் மைக்கை வச்சுட்டு நம்ம வாடி சுற்றி உட்காந்து பேசினா நல்லா இருக்கு போட்டிருக்கு அப்படின்னு. ஏன்னா இப்போ இந்த மைக்கு வந்தோடனே ஒரு மாதிரி வெறப்பாயிடுறோம். அந்நேரம் வரைக்கும் நல்லா தான் இருக்கோம், மைக்கை கிட்டே கொண்டு வந்தோடனே என் பேர் மறந்து வச்சுங்க அப்படிங்கிற மாதிரி வந்துடுது. அப்படியே ரொம்ப அற்புதமான நிகழ்வு. அவங்க எஸ் ராமகிருஷ்ணன் சரி, அறிவுமதி அவர்களும் சரி, மற்ற இருக்கிற அத்தனை பேரும் பேசின எல்லாரும் ரொம்ப அற்புதமாக பேசினாங்க. நிறைவுரையெல்லாம் அவர் தான் சொல்லணும். அந்த திரும்ப கூட கவிதை வாய்ச்சா நல்லா தான் இருக்கும். இந்த கவிராத்திரிகள் ஐயா நடத்துகிறாங்க அந்த காலத்தில். அது ஒவ்வொரு வானொலியிலையும் கேட்போம். சில நேரங்களில் அந்த தொகுப்பு வரும். என்ன சந்தோஷங்கிறீங்க வானொலியில்? வானொலி நம்மளாக யோசிக்க விட்டுறோம். இந்த படம் இல்லாத சில இதை படிக்கிற போது அந்த கதாநாயகன் எப்படி இருப்பான்னு நம்மளாக யோசிப்போம். அது மாதிரி ரொம்ப இயல்பாக இருக்கும். இதில் என்ன வியப்பில் ஆழ்த்துறது என்னென்னா, இவர் எந்த இடத்துல இந்த சித்தர்களுடைய இதை சொல்கிறாரு, எந்த இடத்துல இயல்பாக சொல்கிறாரு, குழந்தை மாதிரி எப்போ இருக்கார், அதெல்லாம் கண்டுபிடிக்கவே முடியல. அடுத்த மழையை பார்ப்பதில்லை ஈசல். அடையாப்பா ஆச்சரியம். ஒரு மழையில் வெளியே வரும், வந்து அன்றைக்கி இருக்கும். ஈசலுடைய வாழ்க்கை ஒரு நாள் தான், அப்புறம் அது கிடையாது. அதுக்குள்ளே அது எல்லா வேலையும் பார்த்துட்டு போயிடணும், அது வேறு விஷயம். அடுத்த மழையை பார்ப்பதில்லை. அதாவது உங்களுக்கு மரணம் தெரிந்த மனிதர்கள் சௌரியமாக இருக்க முடியுமான்னு தெரியல. டாக்டர் சொல்லிட்டாருனாலே போதும், நான் 7 நாள் தாங்க அப்படின்னு சொல்லட்டோம், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அதான் ஒரு நர்ஸு ஓடியான்னு சொன்னாங்களாம், அந்த நோயாளி அபாய கட்டத்தை தாண்டிட்டான். அப்படியா பிழைச்சிக்கிட்டானா அப்படின்னு அவர் கேட்டாராம். இல்லை ஆஸ்பத்திரி விட்டு ஓடிட்டான் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நம்ம ஆஸ்பத்திரிலேருந்து ஓடிட்டாலே அவன் ஓரளவுக்கு தப்பிச்சிட்டான்னு தானே அர்த்தம். அதனால் அபாய கட்டத்தை தாண்டிட்டான்னு சொல்லியிருக்குது. அதனால் அந்த வார்த்தையே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதை எல்லாரும் குறிப்பிட்டு சொன்னாங்க. புத்தர் நிலை. இன்னொன்று, இந்த மயானம் பற்றி சொன்னோடனே நீங்கள் மகாமசானம்னு ஒரு கதை, சிறுகதை எழுதியிருப்பார் புதுமைப்பித்தன். ஒரு இறக்க போகிற கிழவனும் ஒரு சின்ன குழந்தையும். அப்படியான ஒரு கதையெல்லாம் திரும்பி படிக்க முடியாது. மயானம்ங்கிற உடனே நமக்கு ஒரு பயம் வந்துடும். நான் அந்த பட்டிமன்றங்கள்லாம் பேசிட்டு வீட்டுக்கு போகிற போது சில நேரம் பஸ்ஸு கிடைக்காம நான் சோழவந்தான் இருக்கிறதுனால அமெரிக்காவிலேருந்து வந்துடுவாங்க, சோழவந்தானுக்கு வர முடியாது. அது ஒரு பெரிய ஆச்சரியம். அதுவும் நான் பேச போகிற ஊரெலாம் வெள்ளைக்காரனே ஆண்டிருக்க மாட்டான். அப்படி ஊருக்கெல்லாம் நான் போயிருக்கேன். ஏன்னா அப்படியெல்லாம் போக முடியாது. நம்ம போகிற மாதிரி பஸ்ஸில் போய், காரில் போய், 2 வீலரில் போய் நடந்து போவோம். ஏன்னா அப்படி தான் அந்த ஊருக்கு போக முடியும். அப்படி ஊருக்கெல்லாம் போவோம். நான் ஒரு தடவை ஊருக்கு போகிற போது ஒரு ஆட்டோவில் போய் ஒரு 15 கிலோமீட்டர் போகணும், வாடிப்பட்டிலேருந்து சோழவந்தானுக்கு. மணி 2:30 மணி 3 மணி இருக்கும் நைட்டு, விடிய காலம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கங்களேன். அப்படி போகிற போது திடீர்னு நடு ரோட்டில் வண்டியை நிப்பாட்டிட்டு அந்த டிரைவர் இறங்கி ஓடி போயிட்டான். எனக்கு என்ன எதுன்னு தெரியல, ஒருவேளை நம்ம பேச்சை கேட்டிருப்பானோ என்னமோ தெரியல அப்படின்னு. ஏன் இப்படி ஓடுறான்னு நினச்சிக்கிட்டு இருந்தா பக்கத்தில் ஒரு மயானம் இது பணம் எரிஞ்சிட்ருக்கு. எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அவன் சொல்லிட்டு கிழிட்டு போயிருந்தானா, இல்லாட்டி ஒருவேளை அவனுக்கு மாத்திரம் பேய் தெரிஞ்சிருச்சா என்னன்னு தெரியல. என்னையே ஒருவேளை அவன் பேய் நினச்சிட்டானா இவ்வளோ தூரம் ஓட்டு வந்த பிறகு. அப்புறம் என்ன செய்யணும்னு தெரியாமல் இங்கனுக்குள்ளே ஆளே இல்லையா, நான் அந்த மயானத்துக்கு போகலாம்ட்டு அங்கே போனால் அங்கே நாள் உட்காந்துருந்தார் ஒருத்தர், அந்த வெட்டியான் சொல்கிறீங்க இல்லையா, அவங்களெல்லாம் பேட்டி காணணுங்க. ஆச்சரியமான விஷயங்கள் சொல்கிறான். போனவுடனே அவர் என்னையை பார்த்துட்டு இன்னும் சரியாக வேலைங்க அப்படின்னாரு. அதாவது நான் அந்த வீட்டில் இருந்து வந்திருக்கேனாக்கா, அதனால் அவர் இது பண்ணலை, இன்னும் சரியாக வேலைங்கன்னு இட்லி வேறு சொல்கிற மாதிரி அவர் பாட்டுக்கு சொல்கிறாரு. அப்புறம் நான் இல்லையா ஒன்றுமில்ல, அந்த வண்டி நின்று வச்சுன்னு உட்காந்துருந்தேன். உண்மையாக அந்த பின்னிரவு நேரத்தில் அந்த அமானுஷ்ய குரலில் அந்த ஆள் பேசுனதும் பாடினதும் கேட்டிங்கன்னா இன்றைக்கி என்னால் மறக்க முடியாது. அப்புறம் அவன் 2 வீலரில் வந்துட்டு அந்த ஆட்டோ குறேன் என்னடான்னு கேட்டால், பெட்ரோல் தீர்ந்து போயிருக்கு, இறங்கி ஓடிட்டான் பாட்டுக்க. அப்புறம் போய் வாங்கிட்டு வந்துட்டான் வச்சுக்கோங்க. இந்த இரவு நேரம் மயானம் வெட்டியான் இதெல்லாம் சொன்ன பிறகு நம்மளை ஒரு நிமிஷம் யோசிக்க வைக்கிறாங்க பாருங்கள். அது எங்கோ ஒரு பூ உதிர்ந்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்கிறார். பூன்னா சாதாரண இல்லைங்க. சில நேரங்களில் கிராமத்தில் குழந்தையின் மரணத்தை கூட பூன்னு தான் சொல்லுவாங்க. இன்னும் சொல்ல போனால்
அபாஷன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதில் அந்த அது வந்து குறைமாத குழந்தையை காய் விழுந்துருச்சுமா. அது இன்னும் அதிர்ச்சியான ஒரு விஷயம். காய் விழுந்துருச்சுன்னா என்ன அர்த்தம்னா முழு குழந்தை இல்லைன்னு அர்த்தம், அது பிண்டம்னு அர்த்தம். அது மாதிரியான ஒரு விஷயம். அது பாரத்தில் கூட உபபாண்டவத்தில் ரெசர்ம்ஸ் எழுதியிருப்பார். அந்த பிண்டமாக இருந்து எப்படி அது உருவமாக மாறி வந்தது அப்படிங்கிற விஷயம்லாம் நம்ம பார்ப்போம். அதனால் இதை அவர் சொல்கிற போது இந்த மயானத்தில் அவன் அமைதியாக இருந்தால் நிலா வெளிச்சம் அழகானது, அந்த இடம் பயங்கரமானது. அதே மாதிரி அந்த பூ உதிர்ந்துங்கிற ஒரு வார்த்தையை கேட்டவுடனே நமக்கு அப்படியே ஒரு ஒரு அதிர்ச்சி ஏற்படுது. இது எல்லாத்தையும் நம்மளை உணர வைக்கிறது சாதாரணம் இல்லை. இவங்க ஐயா சொன்னாங்க பாருங்க, முன்னும் பின்னுமாக அடுத்தவர் என்னன்னு தெரியாமல் இருந்தால் தான் ஹைக்கு சுவாரஸ்யமே. ஒரு டேன், இந்த ஓ ஹென்ரியினுடைய ட்விஸ்ட் அப்படிம்பாங்க. கடைசி வரி என்னன்னு நம்ம கற்பனை பண்ணவே முடியாது. பசியால் அழுகிறது குழந்தை, கஞ்சி காய்ச்சுக்கிறான் தகப்பன். இதான் ரெண்டு இது. பசியால் அழுகிறது குழந்தை, கஞ்சி காய்ச்சுக்கிறான் தகப்பன், வால் போஸ்ட் ஒட்டுவதற்காக அப்படின்னு முடியும். இப்போ நம்ம சம்மந்தம் இல்லாமல் இருக்காது. சரி, பசி கஞ்சின்னு ஓரளவுக்கு வந்துட்டோம் போல கிட்டன்னு நினைப்போம். கல்லூரியில் ஒரு தடவை மாணவர்கள் இப்படி இந்த மாதிரி கவிதை எழுதி சொன்னப்போ பெண் அப்படின்னு எழுதிப்பாடினேன். 40-50 பக்கம் எழுதிட்டாங்க சில பேர்லாம். ஏன்னா அவன் பார்த்த பெண்ணெல்லாம் எழுதணும் இல்லையா. அதில் ஒரே ஒரு பையன்தான் ஹைக்குள்ளே அபாரமாக எழுதியிருந்தான். அதாவது, பிரசவ அறைக்குள் மனைவி, வெளியில் வேதனையுடன் கணவன். நம்ம படங்கள் எல்லாம் பார்ப்போம். இந்த கிட்ட நடந்துகிட்டே இருப்பார். திடீர்னு நர்ஸ் வந்து நீங்கள் அப்பா ஆகிட்டீங்க. நான் ஏன் அப்பா ஆகிறேன் அப்படின்னு அவன் கேட்பான். ஏன்னா அவன் பார்க்க வந்தவனாக இருப்பான். அவனை கூட சொல்லி விட்ருவாங்க, ஓ நீங்கள் இல்லையா, சரி அவர் அப்பா போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. இந்த பிரசவ அறையில் மனைவி, வெளியில் வேதனையுடன் கணவன், இது வரைக்கும் கவிதையே கிடையாது. இது சாதாரணம். 3வது வரி தான் ரொம்ப பயமாக இருக்கும். பிரசவ அறைக்குள் மனைவி, வெளியில் வேதனையுடன் கணவன், பெண் பிறந்து விடுமோ என்று அப்படின்னு அவன் கவலையெல்லாம் என்னவா, பொம்பளை பிள்ளை பிறந்துருமோன்னு தான் அவன் கவலைப்படுறானே தவிர அதை பற்றி அந்த 3வது வரி இருக்கு பாருங்க. யுகபாரதி சொன்னார்ல, இந்த சமூகத்திலேருந்து எங்கேயாவது ஒரு வார்த்தை வந்து உள்ளே விழுந்துடும் அப்படின்னு, அந்த பாதிப்புகள். அது மாதிரியான சில மிரட்டல்கள் வந்து அவருடைய கவிதைகளில். இந்த உட்காராத அப்பான்னு சொன்னார் பாருங்க, உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா இந்த அடுத்த தலைமுறைக்கு என்னுடைய அப்பாக்களுக்கு இந்த பிம்பம் உண்டான்னு தெரில எனக்கு. அடுத்த தலைமுறை அப்பாவை பற்றி என்ன எழுத போகிறாங்களோ அது வேறு விஷயம். ஏன்னா அவன் எழுதாமல் இருந்தால் கூட நல்லது தான் அது. என் அப்பாவை பற்றி ஒன்றும் சொல்வதற்கில்லை அப்படி கூட அவன் எழுதலாம். டாட் போட்டு என் அப்பாவை பற்றி ஒன்றும் சொல்வதற்கில்லை அப்படி கூட அவன் சொல்லிட்டு போயிடலாம். அவர் உட்கார்ந்தே பார்த்ததில்லைங்கிறது என்ன ஆச்சரியமான ஒரு விஷயம் பாருங்கள். அதே மாதிரி புராணங்களை சில இடத்துல லேசாக வந்து தொட்டுட்டு போகிறார். 10 அவதாரங்களில் வாமன வடிவம் என்பது ஹைக்கூதானம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறார். நம்ம இவருடைய திருமாலுடைய அவதாரங்கள் அது நீங்கள் கடும் போட்டி நடக்கும். 10 அவதாரத்தை சொல்கிறப்ப ஒரு பாட்டில் சொல்கிற ஆள் உண்டு. மீனாமை கோள் என்று நரசிங்கமாகி நிலம் விறகால் அளந்த குரலாம்பார் வில்லிபுத்தூரார். நம்ம காலமேக புலவர்கிட்ட போய் கேட்டாங்களே, இந்த 10 அவதாரத்தை ஒரு பாட்டில் பாடுவியான்னு. அவர் சிரிச்சிட்டாராம். ஒரு பாட்டில் எதுக்கு பாடுறேன்னு, அரைப்பாட்டில் பாடுறேன்னு இருக்கேன். அந்த ஆள் அரைப்பாட்டில் பாடுறேன் அப்படின்ட்டு அந்த அரைப்பாட்டில் பாடுவான். ஆனால் அந்த அரைப்பாட்டு வரி இருக்கு பாருங்க, அது தனித்தனியாக இருக்கணும். அதை நம்ம முன்னும் பின்னுமா புரிஞ்சுக்கணும். உன்னுடைய இப்போ அவதாரத்தை நான் சொல்லவான்னு கேட்டுட்டு வருஷப்படுத்துவான். அப்படியே என்னென்ன மாதிரியாக இருக்குது அதை ராமான்னு ஒரே வார்த்தையில் அடிப்பான். அப்படின்னா 3 ராமன், பலராமன், ராமன், பரசுராமன், அது சொல்லணும். இப்படி அவதாரங்களை சொல்லுவோம். பின்னாடி கூட வாலி, இவர் நிலஜெயந்தா சொன்ன மாதிரி வாலி வந்து இந்த முகுந்தா பாட்டில் அந்த அவதாரங்களை சொல்லிட்டு வருவார். இதில் இவர் கேள்வி கேட்குறது, அந்த வாமன வடிவம்ங்கிறது சின்ன வடிவமாக வந்து அந்த தண்ணீர் பட்டவுடனே அவன் அப்படியே விஸ்வரூபம் எடுக்கிறாங்கிறான். அந்த இதில் வரும், ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடிங்கிற பாட்டில் பார்த்தா தெரியும். ஆண்டாள் ஒரு ஆச்சரியப்படுத்தியிருப்பா, இந்த விஸ்வரூபங்கிற இந்த வாமன அவதாரம் விஸ்வரூபமாகிறது 3 பாட்டில் சொல்லியிருப்பா. 30 பாட்டுக்குள்ளே 3 பாட்டு. இந்த 3வது பாட்டு ஓங்கி உலகளந்த, அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகளந்த, இன்னொரு பாட்டு வரையிலும் இதே மாதிரியே வரும். இப்போ இந்த ஓங்கி உலகளந்த இதை சொல்கிற போது அன்றி உலகம் அடந்தா எடி போற்றி, இந்த 3 பாட்டு. இது என்னன்னா 3 அடி நிலம் அவன் கொடுக்கலையாம். யார்? அந்த அரசன் மாபலி கொடுக்க முடியலையாம். அதனால் இவன் 3 அடி கொடுத்தாலாம். இவன் பாட்டில் இந்த வச்சுக்கோ ஏன்ட்டு இருக்கட்டா அப்படின்னு சொல்லிட்டு. தமிழ்நாட்டில் 3 இடத்துல தான் இந்த ஆகாயத்தை அளந்த சிலைகள் இருக்குது. அது வந்து காஞ்சிபுரத்தில் பார்க்கலாம், உலகளந்த பெருமாள். அதே மாதிரி திருக்கோவிலூரில் பார்க்கலாம். இன்னொன்று வந்து சிதம்பரத்தில் இருக்குது. இந்த 3 இடத்துல தான் இந்த உலகளந்த இது இருக்குது. இது எல்லாத்தையும்
ஹைக்கூ வடிவம் சின்னது, ஆனால் விரிச்சா விஸ்வரூபம். இதுதான் அதனுடைய இது. இந்த முரண்பாடுகள் நிறைய அவருடைய கவிதைகளில் சொல்லிட்டு போகிறார். ரோஜா விற்பவனின் குரல் முள் அப்படிங்கிறார். முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். ஏன்னா சில பேருடைய குரலை கேட்டோடனே பயந்துருவோம். இந்த இன்டர்வெல்லப்பா காராக்கல்ல நெய்க்கல்ல முறுக்குன்னு சில பேர் வைப்பாங்க. நானும் இந்த நெய்க்கல்ல என்னன்னு யோசிச்சு பார்ப்பேன், பார்த்தது கூட இல்லையா அப்படின்னு. எங்கள் ஊரில் ஒருத்தர் அதிரசம் வைப்பார், அந்த குரலுக்காகவே வாங்குவாங்க. அந்த சத்தம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் படங்கள் போர் அடித்தா திடீர்னு அதிரசம்னு கத்துவாங்க. அது அது எதுக்குன்னு தெரியல. அதாவது ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போயிடுவோம் அப்படின்னு. இந்த குரலில் இருந்து என்ன விற்கிறது ரோஜா, ஆனால் அவனுடைய குரல் எப்படி இருக்கு, அவன் முள்ளு மாதிரி இருக்குது. வேறு வழி இல்லையே. இன்னும் கூட நல்லா சொன்னாங்க, இன்னும் கூட பூக்களை கூவித்தான் இருக்க வேண்டியிருக்கிறது, அது வேறு வழி இல்லை. நல்ல விஷயங்கள் அப்படித்தான் இருக்குது. நம்ம பார்க்குறோம்ல, தேன் பாலெல்லாம் வீட்டுக்கிட்ட வந்து கொடுத்தாலும் வாங்க மாட்டோம். ஆனால் வேண்டாத விஷயத்தை தேடி போய் சாப்பிடுவோம். அதுவும் சில பேர் முக்காடு போட்டு போவாங்க முந்தியெல்லாம். இப்போ அப்படிலாம் இல்லை. இப்போ டோர் டெலிவரியே நடந்தாலும் நடந்துடும். உங்கள் வீட்டு குழாயில் சாராயம் வரும் அப்படின்னு சொன்னாலும் சொல்லலாம். இதுக்கு இந்த காலமாக இருக்குது. அன்றைக்கு அப்படி இருந்தது. இந்த முரண்களை எல்லாம் ரொம்ப எடுத்து சொல்கிறாரு. நிறைய விஷயங்கள் ரொம்ப நல்லா இருக்குது. இதில் என்னென்னா வழக்கமாக ரசிகர்கள் இருப்பாங்க. இப்போ இது அப்படி இல்லை. படைப்பாளிகள், எழுத்தாளர்கள், இயக்குனர்கள், ஒளிப்பதிவாளர்கள் எல்லாத்துக்கும் மேலே ஐயா உட்கார்ந்துருக்குறாங்க. நமக்கு இந்த நூற்றாண்டினுடைய பிதாமகர் அவர்கள், புதுக்கவிதையினுடைய பிதாமகர், அவர் முன்னிலை வைத்து அவர் சந்தோஷமாக அந்த செய்திகள் எல்லாம் சொல்கிறத கேட்குறப்ப நமக்கு பெருமையாக இருக்குது. அவர்கள் ஜூனியர் உடனில் எழுதுகிற போது கூட பல அரிய விஷயங்களை சொல்லிட்டு வந்தாங்க. அதில் ஒரு ஒரு செய்தியை சொல்லி முடிச்சிடுறேன். பெருங்கதைன்னு நினைக்கிறேன் ஐயா குறிப்பிட்டது ஒன்று. அதில் பாலி மொழி தெரிந்த ஒரு ஒப்பனை பெண், அவள் என்ன பண்ணுறா, அந்த அரசிக்கு ஒப்பனை பண்ணுற போதெல்லாம் இந்த நெத்தி போட்டிருக்கு பார்த்தீங்களா, அதை வித்தியாசமாக அப்படி எழுதுவாளாம். அவள் உடனே பெருமையை கொண்டு புருஷன்ட்ட காட்டுவாளாம், ராஜாட்ட. அந்த ராஜாவுக்கு பாலி மொழி தெரியுமா. அவன் பார்த்துவிட்டு ஆகா பாலி மொழி தெரிஞ்சவள்ள எழுதியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அதை திருத்தம் பண்ணுவானா. இப்படி இல்லை, இந்த பார் இப்படி அப்படின்னு வானா. இப்போ உடனே இவன் மாற்றி எழுதுவானா. அவளுக்கு பெருமை தாங்காதான், மாற்றி நம்மளை ஒப்பனை பண்ணுறாங்கன்னு. ஆனால் ஒப்பைத்திருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. நெத்திலேயே லவ் லெட்டர் எழுதி விட்டுருக்கான். அவள் எழுத நீ எப்படி இருக்க, அவன் நீ எப்படி இருக்க, இவ தான் கொண்டு போகிறது. உலகத்திலே மனைவியை தூதன்படும் வேறு எவனும் இருக்க மாட்டான். இதை ஒரு மொழிபெயர்ப்புலேருந்து எடுத்து கொடுத்துருந்தாங்க ஐயா. என்ன அப்படின்னா, சிலபஸாக படிக்கிற போது பல நேரங்கள் நம்ம சில விஷயத்தை விட்டுறோம். அவர் படித்தது தான் நான் படிப்பேன், நான் படித்து தான் இன்னொரு படிப்பார். ஆனால் அது மாற்றமாக பல விஷயங்களை சிந்திக்கிற போது தான் பெரிய பெரிய ஆச்சரியங்கள் நமக்கு கிடைக்குது. இன்றைக்கி கூட ஜார்ஜ் ஸ்டீபன்சனை பற்றி நான் படித்தேன். அவர் பள்ளிக்கூடமே போனது இல்லையா, அப்படியான ஒரு அறிவாளியாக இருக்கார். பள்ளிக்கூடம் போகாட்டி தான் அப்படி அறிவு வருமோ என்னமோ தெரியல. அவர் அந்த இதை கண்டுபிடிக்கிற போது, அதாவது நீராவி என்ஜினை கண்டுபிடிக்கிறப்ப அவர் யார்கிட்டையுமே எதுவுமே படிக்காமல் சில விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்காரு. அப்போ தானாக யோசிக்கிற போது இவ்வளோ விஷயங்கள் வருது. ரொம்ப அற்புதமாக அவர் தன்னுடைய கவிதைகளை தந்திருக்கிறாரு. லிங்குசாமி அவர்களுக்கு நான் என்னுடைய வாழ்த்து சொல்கிறேன். பிருந்தா சாரதி அவர்கள் சொன்ன மாதிரி அவருடைய கவிதை நூலில் இவர் பேசினாங்க, இவருடைய கவிதை நூலில் அவர். இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க. எப்போதும் நல்ல நண்பர்களை சொல்கிறப்ப இவரையும் என்று அவரை இவர் பாடியது, இவரை அவர் பாடியதுன்னு நம்ம பார்ப்போம் புறநானூற்று பாடல்களில். அதுபோல் அவருடைய அந்த நல்ல நட்பு. நீர்க்கரையில் இருக்கின்ற தாவரம் வாடாதுன்னு ஐயா ஒரு உதாரணம் சொன்னார். லிங்குசாமி அவர்கள் இத்தகைய பெரிய வற்றாத புனலோடு சேர்ந்து வாழ்கிறார். அவர் பல்லாண்டு வாழ வேண்டும் அவர் கவிதை போல. நன்றி, வணக்கம்.